சகிக்கவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? They don't deserve it ன்னு நாம நினைக்கிறோம். They don't deserve it. ஐயோ, தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? வருது. ஜெயமோகன் அதை பற்றி ஒரு சம்பவத்தை சொல்றார். எழுத்தாளர் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய குரு நித்திய சைத்தன்ய யதி என்கின்ற ஒரு துறவி. தன்னுடைய குருவிடம் ஜெயமோகன் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சோலாஸ் பீரியட்ல இங்க நடனம்லாம் எப்படி இருந்ததுன்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் சொல்றது புரியுதா? குருவும் ஒரு சீடரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர். அதனால தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, சோழர்கள் ஆட்சி செய்த காலத்தில் நம்ம சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். டான்ஸ் அண்ட் ட்ராமா எப்படி இருந்தது சோலாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறாரு. இந்த மாணவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ நிற்குது. ஆட்டோலேருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனேயே இந்த எழுத்தாளருக்கு பகீர்னுது. இது துயரம் என்பது மொத்த உருக்கொண்டு ஒரு மனுஷ வடிவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாகி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர், அநேகமாக தம்பியோ அண்ணனோ, அவங்கள கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. அந்த அம்மாவில் நடக்க முடியல, நிற்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிகிட்டு வராங்க. இப்போ குருவை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அங்கே போகிறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தரையில் விழுந்து கதறி 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 அந்த அம்மா அழுது. பேச முடியல. அழுகை, அப்படி ஒரு அழுகையை மனித வாழ்க்கையில் ஒருத்தர் சந்திச்சிருக்கவே முடியாதுன்ற அழுவு கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்கிறாரு, இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாதத்துக்குள்ளே கணவர் இறந்துட்டார் ஒரு விபத்தில். அப்பா அந்த அம்மா கர்ப்பமாக இருந்தது. ஒரே ஒரு பையன். அந்த உயிரே அந்த பையன்தான். உயிரே பையன்தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்போ தான் 1 மாதம் முன்னாடி 22 வயசாச்சு. காலேஜுக்கு போகிறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்தில் ஒரு சாலை விபத்தில் மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா இனிமேல் வாழ்க்கையில்? உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தோன்னு அந்த தம்பி சொல்கிறான். அந்த அம்மா அழுவுது அழுவுது அழுவுது, அப்படி அழுவுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த பெண் அழுதாள் என்று எழுத்தாளர் எழுதுகிறார். அழுது முடிச்ச உடனே குரு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை என்பது இருக்கிறது. இந்த கர்ம வினையை கடப்பதற்கு வேறு வேறு மார்க்கங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. சில மதங்கள் கர்மா தியரியை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் கர்மா என்பதை ஒத்துக்கொள்ளுகிற மதங்கள் அந்த கர்மத்தை கடப்பதற்கு எவ்வளவோ வழிகளை சொல்லுகிறது. சில பேர் தவம் செய்கின்றாங்க, சில பேர் பரிகாரம் செய்கின்றாங்க, அங்கே செய், இங்கே பண்ணு, தானம் கொடு, எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சில பேருக்கு அவர்களின் துயரத்தின் மூலமாகவே அவர்களினுடைய கர்ம வினையை கடக்க வேண்டும் என்பது விதியினுடைய ஒரு செய்கை. துயரத்தின் மூலம் கர்மாவை கடக்க முடியும் என்றால் உனக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, மகளே எழுந்து நில் என்று குரு சொல்லுகிறார். அந்த அம்மா அதை கேட்டுட்டு எழுந்து நிற்குது. அவர்கிட்ட இருந்த ஒரு கல்லை கொடுத்துக்கிறாரு. இது நான் இமயமலையிலிருந்து வந்த கல், இது சால கிராமம் போல் நினச்சிக்க, உன்னோட பூஜை அறையில் வச்சுக்க, இது உனக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரத்தை நீ கடந்து செல்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இப்போ கொஞ்சம் ஆறுதலான மாதிரி இருக்குது. ஏன்னா முன்னாடி நடக்கவே முடியல, இப்போ உட்காந்துருக்கு, தண்ணியை குடிச்சிக்குது. நான் வரேன்னு கும்பிடு போட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு. எழுத்தாளர் பார்த்துட்டு இருக்கார்ல, அவருக்கு அப்படியே விம்மி விம்மி வருது. இப்படி ஒரு துயரத்தை கொடுத்த கடவுளுக்கு ஏதாவது கருணை இருக்கா? கருணையே வடிவமானவன் கடவுளை சொல்கிறோமே, அது உண்மையா? அந்த கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி அவர் இருக்காருன்னா இப்படி ஒரு துயரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா? எங்களால் தாங்கவே முடியாத துயரங்களை எங்களுக்கு கொடுக்காதே கடவுளே, எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடு. இந்த வாசகத்தை சொன்னது யார் தெரியுமா? ஷாஜகான் இந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறார். நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா ஷாஜகானின் கல்லறையின் மீது ஒரு உருது வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த உருது வாக்கியத்தினுடைய பொருள் என்ன கேட்ட, இதுதான் பொருள். ஷாஜகானை போல இந்தியாவை கட்டியாண்ட ஒரு பேரரசன் தன்னுடைய எபிடாஃப், தன்னுடைய கல்லறை வாசகமாக எதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால்,
எல்லாம் வல்ல பரம்பொருளை எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரம் எனக்கு கொடுங்கள், எங்களால் தாங்க முடியாத துயரங்களை கொடுக்காதீர்கள் என்பதை ஒரு மாபெரும் பேரரசன் எழுதி வைத்திருக்கிறான் தன்னுடைய கல்லறையில் என்று சொன்னால், இந்த எழுத்தாளருக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எந்த ஒரு வதை கூடத்திலே போட்டு நம்மை வதைப்பது போல ஏதோ ஒரு கருணையற்ற கரம் நம்மை வதைக்கிறதா என்ற கேள்வி வந்தது. அவர் அப்படியே உறைந்து நிற்கிறார். அவருக்கு பேச முடியல எழுத்தாளருக்கு. குரு இப்போது எழுத்தாளரை பார்த்து கேட்கிறார், எங்க விட்டோம், சோலாஸ் பீரியட்ல டான்ஸ் அண்ட் டிராமா இருந்ததா இல்லையான்னு கேட்கிறார் குரு. இந்த மாணவருக்கு புசு 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 புசுன்னு கோபம் வந்தது. குரு அதனால அடிக்க முடியாது. கோபத்தை எப்படி காட்டுவது குருவிடம்? சொல்லிட்டாரு, நீ மனுஷனாயா, நீ மனுஷனாயா? ஒரு அம்மா இப்படி வந்து அழுதுட்டு போயிருக்கு, நீ ஏதோ விட்ட இடத்துல இருந்து டிஸ்கஷனை நீ தொடர்ற, நீ மனுஷனான்னு கேட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டார். இந்த குருவே எனக்கு வேணாம், கிளம்பிட்டார். பஸ் ஸ்டாப் மட்டும் போனார். அவன் சொல்லிட்டா கடைசி பஸ் போயிருச்சுன்ட்டான். வேற வழியில் இங்கே தான் திரும்பி வந்து காலையில் முதல் பஸ்ஸை பிடிக்கணும். திரும்பி வந்துட்டார். ஆனால் குருவோட பேசலை, ஏன்னா கோவம். குரு வந்து அதே புன்னகை மாறாத முகத்தோடு, என்ன திரும்பி வந்துட்டியா, பஸ் இல்லையா கேட்டால் இவர் பதில் சொல்லலை. குரு சொல்கிறார், என் மேலே கோவமா? இவர் சொல்ல, கோவமா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? நான் அப்படி வந்து அழுதுட்டு போகுது, உன்னுடைய துயரத்தாலே உன்னுடைய கர்ம வினையை நீ கடக்க முடியும்னு என்னவோ பெரிய போதிசத்துவர் மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அம்மா போனவன, உங்கள் கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வரலையே, நீங்கள் அப்புறம் என்ன குரு? நீங்கள் அந்த அம்மாவினுடைய வேதனையை பார்த்து உங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வரலன்னா நீங்க எப்படி குருவா இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு எழுத்தாளர் பொங்கி எழுறார். குரு அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சன்னியாசி. துறவினா உண்மையான துறவி. துறவி மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற துறவி கிடையாது, உண்மையான துறவி. இன்னைக்கு அவங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது, அதை பார்த்து நானும் அழறேன். நாளைக்கு எவனோ ஒருத்த சிரிச்சுக்கிட்டே வருவான், அவனை பார்த்து நான் சிரிக்கணுமா? அப்போ துறவின்றவன் யார் தெரியுமா? ஒரு கண்ணாடி திரைக்கு இந்த பக்கத்திலிருந்து வாழ்க்கையை பார்ப்பது போல மனிதர்களை பார்ப்பது தான் ஒரு துறவியினுடைய பணி என்று அவர் சொன்னார். இதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவனுடைய துயரத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. ஆனால் உண்மையான துறவிகள், அந்த துயரத்தையும் கடந்து போனவர்கள் மாத்திரமே உண்மையான துறவிகளாக இருக்க முடியும். இப்போ நான் இந்த சம்பவத்தை நான் படித்தேன். இதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மில் யாராலாவது அப்படி இருக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு துயரத்தை கடந்து நின்று அதை பார்க்கிற பார்வை நமக்கு வருமா? ஐயா பேசிக்கிட்டப்போ, துரை ஐயா பேசிக்கிட்டப்போ சொன்னார், மிக பெரிய துயரங்களுக்கு ஆளானவர்களுக்கு எந்த காரணத்தினாலும் இயற்கை மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விடுகிறது என்று சொன்னார். இது வாங்கிக்க ரொம்ப கனமான ஒரு செய்தி, ரொம்ப கனமான ஒரு செய்தி. ஆனால் மிக கொடிய தனிமையில் உழலுகிறவர்கள் மிக நீண்ட ஆண்டு வாழ்கிறார்கள். நல்லா இருந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் மிக இளைய வயதிலே மரணங்கள் நிகழ்கின்றன. அப்போ இந்த வாழ்க்கை என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இப்போ ஜென் புத்திசம் கதை ஒன்றுக்கு போகல. ஏன்னா நமக்கு விடை தெரியாதப்போ வேற யார்ட்டையோ தான் கேட்கணும். நமக்கு விடை தெரியல, வேற யார்ட்டையோ தான் கேட்கணும். ஒரு ஜென் குரு, அவர் பேர் இக்யூ. அவர் ஜாலியாக தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற குருவின் பெயர் என்ன? இக்யூ. இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப நாள் கழித்து அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. இக்யூட்ட போய் கேட்டு, எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு வாழ்த்து மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இக்யூ படப்படன்னு எழுதி கொடுத்துட்டார். இவர் ரொம்ப பத்திரமா அதை வந்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு எல்லாம் வணங்கிட்டு அதை படிச்சு, அதான் நல்ல வாழ்த்து வாசகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறாரு. இக்யூ என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதிட்டார். உடனே இந்த ஆளுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்குன்னு மட்டும் யோசிப்பாங்க. எங்க ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல வேண்டாம், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். அல்லையோ போய் சண்டை, என்ன ஏதா பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சரி.
நான் அவ்வளவு நேரமாக பேசிட்டேன் அப்படின்னு வடிவேலு மாதிரி கேட்குறேன். இவர் சண்டைக்கு போகிறாரு இக்யூட்ட. நான் உன்னை வாழ்த்து சொன்னால் நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல நீ எழுதி கொடுத்துருக்க. ஸோ நான் அவச்சொல் எழுதலையே, நான் வாழ்த்து தானே எழுதியிருக்கேன்னாரு இக்யூ. என்னையா வாழ்த்து எழுதியிருக்க? தாத்தா இருந்தார், மகன் இருந்தார், பேரன் இறப்பான்னு எழுதி, இது வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டரில் நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று இக்யூ சொன்னார். அப்போ வாழ்க்கையின் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும் துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். அதுக்கு இது கொஞ்சம் டீப்பான விஷயம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசியாச்சு. நம்ம முடிக்கிற போது நீங்கள் எடுத்து சென்று போவதற்கான ஒரு சிந்தனையை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே 2 மனநிலைகளில் தான் இருக்கும். கரெக்டா? ஒன்று இன்பம் அல்லது துன்பம். பெரும்பாலும் துன்பத்தில் தான் இருக்கும். உண்டா இல்லையாங்க? எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருத்தர் என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவரெல்லாம் படியில் இருந்தபோது எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். அவரை யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு அப்படியே பம்மனும். நாங்கள்லாம் அப்போல்லாம் ரொம்ப ஜூனியர். நான்லாம் அவரை பார்த்தாலே நாங்கள் அப்படியே 4 ஸ்டெப்ஸ் பேக்குன்னு பின்னாடி போயிடுவோம். அவர் எதிரிலேயே நாங்கள் நிற்க மாட்டோம். அவருடைய கேபின் வாசல்லையே தவம் கிடைக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஆனால் வாசல்லையே தவம் கிடைக்கணும். அவர் காலே அரைக்கால் கண்ணால் நம்மளை பார்த்து அப்படின்னாங்க, நம்ம போச்சு, அப்பாயின்மெண்ட் போச்சு, அடுத்த நாள் தான் வரணும். அப்படி இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு அவரை கன்சல்டன்ட் அது இதுன்னு 2-3 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயா எதுக்கு ஃபேர்வெல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அலுவலகத்துலலாம் எதுக்குங்க ஃபேர்வெல் நடத்துகிற? மாலையை போட்டு உன்னை போல உண்டா, நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. எதுக்கு? திரும்ப நீ வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இது புரியாமல் சில பேர் ஃபேர்வெல்ல சொன்னதை சீரியஸாக எடுத்து அடுத்த நாள் ஆஃபீஸ் போய் நிற்காதீங்க, அவமானப்படுவீங்க. இவருக்கு ரிட்டையர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்கள்லாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி சீரியலில் முழுகிட்டாங்க. இவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை செய்யறதுக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே அர்த்தம் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன? உடல் எல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்குது. பட் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வாழ முடியும்? நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் எவ்வளோ பேர் தெருவில் இருக்காங்க. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? வீட்டில் கார் வச்சுருக்கீங்க, ஒய்ஃப் நல்ல ஹெல்த்தில் இருக்காங்க, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குது, பெரும் பணியில் இருந்து ஃபுல்லாக ரிட்டையர் ஆகி நல்லபடி ரிட்டையர் ஆகிறதே ஒரு பெரிய போனஸுங்க. அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் பெரிய சார்ஜ் ஷீட் வருது. நீங்கள் நல்லபடி ரிட்டையர் ஆகிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. காசில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காசு வச்சுருக்கீங்க, நினச்சா பயணம் செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது சார்னு நான் சொன்னேன். அடுத்த 1/2 மணி நேரம் பேசினேன். இப்போ நான் இங்கே பேசுனதோடு அதிக நேரம் பேசினேன். என்னை சுற்றி இருக்கிற ஒரு பயம் சரியில்லை. என் தம்பி இருக்கான் பாரு, அவனோட மோசமானவன் ஒருத்தனை இது மட்டும் நான் பார்த்ததில்லை. எத்தனை பேர் ஆஃபீஸில் நான் வளர்த்து விட்டுருக்கேன், யாருக்குமே நன்றி கிடையாது. இந்த உலகமே நன்றியற்றவர்களோட உலகம். எல்லாத்தையும் விட என் வீட்டுக்காரமாக இருக்கேன், என்னை மதிக்குதா? நான் ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால், நான் ஒரு நாள் கேட்டேங்க, என்னங்க பெரிய விஷயம் என்ன கேட்டேன், ஒரு மீன் குழம்பு பண்ணு, மீனே வாங்கலைன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வையின, புளியே இல்லை, நீ குழம்பே வைக்க முடியாதுன்றுச்சு. வீட்டுக்காரமாக கூட என்னை மதிக்கிறது இல்லைங்க, ஒரு பையன் மதிக்கிறது இல்லை. டிவியை திறந்து பாருங்கள், எல்லாரும் கால்னு கத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னை சொன்னாரோ என்று நான் யோசிக்கிறேன். டிவியை திறந்து பாருங்க, கால்னு யாராவது கத்திக்கிட்டே இருக்காங்க. ரேடியோவை பாருங்க, சலன்னு யாராவது பேசுகிறாங்க. ஒரு படம் சரியில்லை, ஒரு அரசியல்வாதி சரியில்லை, ஐபிஎல்னு ஒன்று விளையாடுறாங்களே, இவெல்லாம் கிரிக்கெட் ஆகுங்க, இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் விளங்குவானா. அந்த காலத்தில் கவாஸ்கர் விளையாடினாரு, நாங்கள் பார்த்தோம். 45 நிமிஷம் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. அவர் இந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஜீவராசியே கிடையாது. அத்தனை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்கார்? துன்பம். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லாமே அவருக்கு துன்பம் தான். மிகச்சில பேர் இன்பத்தில் இருப்பாங்க. என்ன அன்றைக்கி தான் அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு இது கழிச்சிருக்கோம். அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா, வீட்டுக்காரமாக மரியாதையாக நடந்திருக்கும். ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க அவங்கள மதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எதாவது நடந்தால் மகிழ்ச்சி. இந்த 2 மனநிலையில் தானே நம்ம இருக்கோம் எப்பவும்.
ஆனால் உண்மையில் துன்பங்களை கடப்பதற்கான மூன்றாவது மனநிலை ஒன்று உண்டு. அதன் பெயர் வெறுமை. அதன் பெயர் வெறுமை. துன்பமும் இல்லை, எனக்கு இன்பமும் இல்லை. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? ஒன்று நீ வருத்தப்படணும், இல்லை நீ சந்தோஷப்படணும். ரெண்டும் இல்லாமல் நீ எப்படி இருக்க முடியும்? முடியும். அந்த மனநிலைக்கு பெயர் வெறுமை. இதை நான் சொல்லலை, மகாகவி பாரதி சொல்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எது வரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை. என்ன லைன் இல்லை அது? என்ன லைன் அது? தோன்றி மறைவது வாழ்க்கை. எப்படிலாம் வாழ்ந்தவங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு? இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை அப்படின்ற மூன்றாவது மனநிலையை மகாகவி பாரதி சொல்றாரு. மகாகவி பாரதி இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருனாக்க, குள்ளச்சாமின்ற ஒரு சாமியார்ட்ட இருந்து கத்துக்கிட்டார். இந்த குள்ளச்சாமி பார்க்கவே ரொம்ப குளிக்காது, அழுக்கு துணிலாம் கட்டி மூட்டையா தூக்கிக்கிட்டு எப்ப பாரு அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருக்குமா குள்ளச்சாமி. பாரதி ஒரு நாள் இந்த குள்ளச்சாமிகிட்ட போய், சாமி என்ன அழுக்கு துணியெல்லாம் மூட்டையை கட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு பாரதி கேட்டிருக்காரு. குள்ளச்சாமி சொன்ன, நான் வெளியில சுமக்கிறேன், நீ உள்ள சுமக்கிறியே அப்படின்னு குள்ளச்சாமி சொல்லிடு. இது பதிவு, இது பாரதியின் வாழ்க்கையில் இது நடந்தது. நம்ம உள்ள எவ்வளோ சுமந்துட்டு இருக்கோம்ல. சரி, எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி, நாம் யார்? நான் என்பது யார்? நான் பாரதி, நான் ஒரு பெண்ணு, நான் 2 குழந்தைகளுக்கு தாய், நான் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறேன், நான் ஒரு பேச்சாளர், இன்றைக்கு பொள்ளாச்சி தமிழிசை சங்கத்திலேருந்து நான் விருது வாங்கிறேன். இதெல்லாம் நான் தானே, இது எல்லாமே நான் தான். ஆனால் இது மட்டும்தான் நானா? இது மட்டும்தான் நானா? இதை தாண்டி எனக்கு ஏதாவது இருக்கா இல்லையா? அப்போ நாம் என்பதே என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஆனால் பொள்ளாச்சின்றதுனால நம்பி இதை பேசுகிறேன். எங்கள் ஊர்லலாம் இதெல்லாம் நான் பேச முடியாது. அந்த அம்மா இவ்வளோ நேரம் பேசிச்சு ஒரு ஜோக் கூட சொல்லலைன்றாங்க. சில தலைப்பை இப்படி கொடுத்துட்டு நான் ஜோக் சொல்ல முடியாது. அந்த கேள்விக்கு வர்றேன் திரும்ப. நாம் என்பதே ஒன்று நம்முடைய கடந்த கால ஞாபகங்கள் அல்லது வருங்காலத்தை பற்றி நமக்கு இருக்கிற கனவுகள். இது ரெண்டும் இல்லாம நான் என்பதே கிடையாது நமக்கு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு தனியாவே இருக்க முடியாது சார். இன்னைக்கு இருக்கிற இந்த செல்போன் யுகத்தில் ஒரு நிமிஷம் தனியா இருக்க முடியாது. அப்பாடான்னு உட்காந்து அப்பதான் 5 மெசேஜ் வருது. உடனே ஒரு அம்மா ஃபோன் பண்ணுது. ஃபோனை எடுத்தோமா பளிச்சுன்னு பேசணுமா? முடியுமா? நீங்களே யாருக்கா கால் பண்ணுறீங்க சார், அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணுறீங்க. என்ன வருது? கேஒய்சி புதுப்பித்தல் மற்றும் உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லை என்று அழைத்தல். இதெல்லாம் சைபர் ஒரு ஆள் சொல்லி முடிச்சு அதை அடித்து அந்த அம்மா அலோன்றதுக்குள்ள நீங்களே கட் பண்ணிடுவீங்க. அது நிம்மதியாக ஒரு ஃபோன் பண்ண முடியல, ஒரு இடத்துல உட்கார முடியல நமக்கு. அப்படியே உட்காந்தாலும் உடனே வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு, ஏம்மா ஒரு டீ போடக்கூடாது? இப்போ தான் போட்டேன், இன்னும் அந்த பாத்திரத்தையே கழுவலை. இது நீ இன்னைக்கு சாப்பிட்ற 7வது டீ அப்படின்னு சொல்ல முடியுதா? வர அப்படின்னு எந்திரிச்சு போக வேண்டியது. அதே மாதிரி தான் கணவருக்கும். அவர் வராரு, ஏம்மா சாப்பிட என்ன இருக்கு? ஏம்மா சாப்பிட என்ன இருக்கு? ஏம்மா சாப்பிட என்ன? ஏன் கத்துறீங்க? அவர் கத்தலை, கதறாரு பாவம். ஏன்னா இவர் இந்த மாதிரி டிவியை பார்த்துட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் தனித்திருந்தால் நம்முடைய சிந்தனை எதை நோக்கி செல்லுகிறது என்று பாருங்கள். ஒன்று, நேற்றைய காயங்களின் மீது நம்முடைய கைப்பட்டு நம்மை நாமே வருடிக் கொள்ளுகின்றோம், அல்லது நாளைக்கு வரப்போகின்ற எதையோ நினைத்து அச்சப்படுகின்றோம். So either we are thinking about the past or we are thinking about the turbulence in the future. நாளைக்கு இருக்கிற ஏதோ ஒரு தத்தளிப்பு, ஐயோ இந்த அம்மா இன்னும் முடிக்கவே இல்லையே, இங்கே வேறு சாப்பாடு பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் வீட்டுக்கு போய் சோறு இனிமே செஞ்சு பொங்கி, இந்த எண்ணம் வராதவங்க யார் இருக்காங்க? இங்கே இருக்குல்ல, கட்டாயமாக இருக்கு. நம்முடைய மனம் என்பது இந்த நொடியில் நிற்க முடியும் என்றால் அதை விட பெரிய விடுதலை கிடையாது என்பதைத்தான் மகாகவி பாரதி சொல்லுகிறார். இந்த நொடிக்காகவே நாம் வாழ்ந்த ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? உடனே அடுத்த கணத்துக்கு போயிட்டோம்ல. நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம், என்ன சாரி கட்டுறது? இந்த மெஜெண்டா கலர் சாரியை 3 தடவை கட்டியாச்சு.
அது வேறு சில பேருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு கேட்குது. மேடம், ஒரு அம்மா ஒரு இடத்துல பேசினேங்க, பேசிட்டு இறங்கின உடனே 10 பேர் நம்மளை சூழ்ந்துட்டா நமக்கு ஒரு கெத்தா இருக்குமா இல்லையா? நியாயமாக சொல்லுங்கள், நீங்கள் இருக்குமா இருக்காதாங்க? என்னங்க இவ்வளோ கம்மியாக தலையாட்டுறீங்க? கால் எது கத்துறோம் நாங்களா? யாரோ 2 பேர் இறங்கின உடனே மேடம் நல்லா பேசுனீங்க சொல்லுவாங்க தானே. அப்போ ஒரு அம்மா நின்றுட்டே இருந்தது. எனக்கு நல்லா பேசினேன், அது நிஜமாக இன்றைக்கி நல்ல பேச்சு, எனக்கு நம்ம மனசுக்கு தெரியும் தானே, நல்ல பேச்சு. பேசிட்டு இறங்கின உடனே மேடம் உங்கள் பேச்சை கேட்டு என் வாழ்க்கையே புத்துணர்ச்சி பெற்று ஏதாவது சொல்லுவாங்கன்னு போனால் அந்த மாதிரி உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுச்சு. சரி, தனியாக கூட்டிகிட்டு போய் பாராட்ட போகிறேன், இதில் மாதிரிலாம் நம்பிடாதீங்க, இனிமேல் தனியாக கூட்டிகிட்டு போய் பாராட்ட போகிறாங்கன்னு தனியாக போனேன். அந்த அம்மா சொல்லிச்சு, உன்னை விட எனக்கு வயசு அதிகம், உனக்கு நான் அறிவுரை சொல்லலாம். ஸோ என்ன அறிவுரை? நான் திருக்குறள் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேன்னா, சிலப்பதிகாரத்தில் ஏதாவது பிழை செய்து விட்டேன்னா நமக்கு பக்கு பக்குன்னு இருக்கும்ல, நம்ம எதாவது பேசினதில் தப்பாகும். அந்த அம்மா சொல்லுது, நானும் 10 வருஷமாக பார்க்குறேன், இந்த செயினை நீ மாற்றவே இல்லை. இதே செயினை 10 வருஷமாக நீ போட்டுட்ருக்க. சரி, கம்மலையாவது மாற்றுவேன்னு நான் பார்க்குறேன், அதையும் நீ மாற்ற மாட்டேங்கிற. இதெல்லாம் ஒரு அலங்காரம் செஞ்சுக்க உனக்கு தெரியாதா? அந்த அம்மா காட்சி 70 வயசு. இப்போ எல்லாருமே என் பேச்சைத்தான் கவனித்தார்கள் என்று நான் நினைப்பது எவ்வளவு பிழை பார்த்தீங்களா? அந்த அம்மாவுக்கு நான் செயினையும் தோடலையும் மாற்றலைன்றது பெரிய விஷயமா இருந்திருக்கு அந்த அம்மாவுக்கு. இப்போது நமக்கு உடனே அடுத்த தடவை மேடைக்கு ரெடி ஆகிற போது நமக்கு தோணுது, ஏதாவது ஒன்றத்தை மாற்றலாமா? அந்த அம்மா வேறு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம சிந்தனைகள் எப்படி இருக்குது? ஒன்று, நேற்றைக்கு நடந்ததை பற்றிய கவலைகளினுடைய பிராண்டல்கள், அல்லது நாளைக்கு என்ன வருமோ என்கின்ற தவிப்புகள். இந்த கவலையினுடைய பிராண்டல்களுக்கும் நாளையினுடைய தத்தளிப்பை பற்றிய சில அவநம்பிக்கைகளுக்கும் இடையிலேயே வாழ்ந்து ஒரு முழு வாழ்க்கையையும் கழித்து விடுகின்றோம். 80 வருஷம் 90 வருஷம் வாழறோம். ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி, அந்த ஒரு நொடிக்காக மாத்திரமே வாழ்ந்த வாழ்க்கை என்பது யாருக்கு கிடைக்கிறது? அப்படி யாருக்காவது கிடைத்தால் அவர்கள் அந்த வாழ்க்கையை முழுவதுமாக நேசிக்கலாம். ஏனென்றால் அந்த வாழ்க்கை களி. அதைத்தான் மகாகவி சொல்லுகிறார், தோன்றி மறைவது வாழ்க்கை, துன்பமோடு இன்பம் வெறுமை என்ற 3 எதுவரினும் களி மூழ்கி நடத்தல் பரமசிவமக். எல்லாமே சந்தோஷம்தான். இந்த மனநிலை நமக்கு வந்துருச்சுனாக்க வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வரும். இந்த மனநிலை, ஏன்னா வாழ்க்கை மீது ஏன் நம்பிக்கை வரல? அவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், இவன் எனக்கு தப்பு பண்ணிட்டான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. நீ இப்போ என்ன பண்ணிட்ட? எல்லாத்துலேயும் டிட்டாச் ஆகிட்ட, நீ தனியாக நிற்கிற. அவனை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு, பரிதாபமாக இருக்கு. சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க சார், சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? டைம் ஆயிடுச்சு. சரி, அவர் முழு மனசாக சொல்லலை, அதனால் 5 நிமிஷத்தில் முடிச்சு. சில பேர் ரொம்ப பொறாமப்படுறாங்க. நமக்கு வெற்றியே அடையலை இன்னும். நாமே தடுமாறி முதல் கட்டத்தில் தான் படி வச்சுருக்கோம், அதுக்குள்ளே அப்படி பொறாமப்படுறாங்க. கண்ணதாசன் அவர்களை பார்த்து ரொம்ப அழகாக சொன்னார், இக்கரைக்கு அக்கறை பச்சை. என்ன பாட்டு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பாட்டெலாம் இனிமேல் வராதுங்க. அதுதான் இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. என் கண்ணாடி என் முகத்தையா காட்டுது? ஒருத்தன் கார் வாங்கியிருக்கான், தொடச்சி அழகாக வச்சுருக்கான், அதில் சின்ன கீரல் வந்தால் கூட உயிரை போகிற மாதிரி தொடச்சி வைக்கிறான். திடீர்னு காரை துடைக்கிறத நிறுத்திட்டான். ஏங்க 6 மாதம் தொடச்சி வச்சுருந்தீங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? பக்கத்து வீட்டுக்காரன் அதை விட பெரிய கார் வாங்கிட்டான். அப்போ இவன் காரை இவன் பார்க்கல, அவன் காரை தான் இவன் காரில் இவன் பார்க்குறான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை. கடல் மீது வீழ்ந்தவர்கள் வீழுங்கள், கனி மீது வீழ்ந்தவர்கள் உண்ணுங்கள், வழிச்சாலை கண்டவர்கள் செல்லுங்கள், போக வழியின்றி இருப்பவர்கள் நில்லுங்கள். அவனுக்கு என்ன கிடைச்சதோ அதை வச்சு சந்தோஷமா இருடான்னு கண்ணதாசன் நமக்கு சொல்லுகின்றான். நமக்கு கிடைச்ச வாழ்வு என்பது அவன் போட்ட பிச்சை. அறியாத மானிடர்க்கு அக்கறையில் இச்சை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று கண்ணதாசன் அந்த பாடலை முடிக்கின்றான். என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டாத வாழ்க்கையை வாழுகிற வரையில் நமக்கு வாழ்க்கையில் எப்படி நிம்மதி இருக்கும்? அப்போ
நமக்கு துரோகம் செய்தவர்கள், நம்மை விரும்பாதவர்கள், பொறாமை குணம் எல்லாம் இருப்பாங்க. ஏன்னா வாழ்க்கை என்பது எல்லாம் சேர்ந்தது தான். அதைத்தான் ஐயா சொன்னார். மயக்கமா? ஆமாம். கலக்கமா? ஆமாம். மனதிலே குழப்பமா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தலைவலியா? ஆமாம். மூக்கடைப்பா? ஆமாம். இருமலா? ஆமாம்ப்பா. ஆமாம். எது கேட்டாலும் நமக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு மயக்கமா? ஆமாம். கலக்கமா? ஆமாம். மனதிலே குழப்பமா? ஆமாம்ப்பா. ஆமாம். வாழ்க்கையில் நடுக்கமா? ஆமாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. சரி, துன்பம் ஓடலை, அப்போ நான் எது செய்யணும்? கண்ணதாசன் சொல்றார், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. நினைத்து பார்த்து மகிழ்ச்சி நாடுன்னு சொல்லல. அதுதான் கண்ணதாசன். எனக்கு கீழே இவ்வளோ பேர் இருக்கான்னு நீ மகிழ்ச்சி அடைஞ்சா நீ ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்ட. ஆனால் நிம்மதி வரலாம். சரி, கஷ்டம்தான், ரிட்டையர் ஆகிட்டேன்னா வருத்தம் தான். ஆனால் ஒவ்வொருத்த வயசான காலத்தில் காசும் இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள விட நான் எவ்வளவோ பெட்டர் என்று நினைக்கிற போது நெஞ்சத்தில் ஒரு அமைதி வருகிறது அல்லவா? நிறைவாக எந்த நம்பிக்கையின்மையையும் மாற்ற வல்லது ஒன்றே ஒன்று தான். அதைத்தான் வள்ளுவன் சொன்னான். ரொம்ப தெளிவாக சொன்னான், ரொம்ப சுருக்கமாக சொன்னான், ரொம்ப தெளிவாக சொன்னான். தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது என்று. எந்த கவலையும் கடவுள்கிட்ட போய் கேட்டு பேரம் பண்ணால் நடந்துருன்னு நினைப்பது எந்த விதத்திலும் பக்தி அல்ல. பக்தி என்பது ட்ரீட்டி கிடையாது. நான் 5 தேங்காய் உடைக்கிறேன், என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஃப்ராக்சர் ஆகணும்னாக்கா கடவுள் அதை செஞ்சிட்டார்னு வைங்க. அவர் எவ்வளவு குறைவான கடவுள் இல்லை, அவர் எவ்வளவு குறைவான. நீங்கள் கேட்குறீங்க, அந்த ஆள் எப்பவுமே எனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கான், நான் உனக்கு 10 தேங்காய் கூட உடைக்கிறேன், அவனுக்கு ஒரு காலாவது உடையணும், அதை கடவுள் செஞ்சுட்டான்னு வைங்களேன், உங்களுக்கே கடவுள் மேலே மரியாதை கம்மியாயிடும். கடவுளினுடைய நீதி என்கின்ற துலாக்கோல் இருக்கிறதே, அதனுடைய முள் ஒரு கணம் கூட பிசகுவதில்லை நண்பர்களே. கடவுள் வகுத்த நீதி என்கின்ற துலாக்கோலினுடைய முள் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்ப எனக்கே இந்த கஷ்டம் வருதுன்னா எனக்கு தெரியாது என்பதை தவிர வேறு பதிலே அதற்கு கிடையாது. இல்லை, உங்களுக்கு தெரியும், மனசுக்குள்ள தெரியும், ஏதோ ஒரு வினை உறுத்து வந்து ஊட்டும், ஏதோ ஒரு வினை உறுத்து வந்து ஊட்டும். அல்லது எனக்கு தெரியவே இல்லை, எனக்கே இந்த கஷ்டம் வரலன்னா இயற்கையின் முன்பு சரணடைவதை தவிர நாம் என்ன செய்ய முடியும்? இதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைக்கலாம். நான் ஆரம்பித்த இடத்துலயே வந்து தான் முடிக்க போகிறேன். அந்த சோல்ஜர் தினம் உடற்பயிற்சி செய்கிறான்ல, சாதாரண உங்களுக்கு தெரியுமா? ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு என்ன உடற்பயிற்சின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த ரைஃபிளை தூக்கிக்கிட்டு 45 நிமிஷம் ஓடணும். இந்த ரைஃபிளை தூக்க வேண்டாம், பார்த்தாலே நம்ம ஆள் பாதி பேர் மயக்கம் போட்டு விழுந்துருவோம். தூக்க முடியாது, வெயிட்டுனா வெயிட். அதை தூக்கிட்டு ஓடுறான், கார்த்தால ஓடுறான். மத்தியானம் எந்த இடத்துல தீவிரவாத தாக்குதல் நடந்ததோ அந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறாங்க அவனை. அவன் காலையில் ஓடும்போது ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறான், இப்போ ட்ரைனிங்கில் இருக்கேன், மத்தியானத்துக்கு மேலே பேச முடியாது, பாப்பாவுக்கு என்னோட முத்தங்களை கொடுத்துட்டு நான் அப்புறம் பேசுகிறேன். எப்போ பேசுவீங்க? அந்த பொண்ணு கேட்குமா கேட்காதா? எப்போ பேசுவீங்க? ஐ ரியலி டோன்ட் நோ, தெரியாது. திரும்ப அந்த நம்பர்லேருந்து கால் வருமானதே தெரியாது. ஆனால் அந்த ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் ரைஃபிளை தூக்கிக்கிட்டு பயிற்சிக்கு ஓடுறான். பயிற்சிக்கு ஓடி முடிச்சுட்டு அவன் கொடுக்குற 2 சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு எந்த இடத்துல நேற்றைக்கு பயங்கரவாத தாக்குதல் நடந்ததோ அந்த இடத்துக்கு போய் அவன் நிற்கிறான். அவன் மனசில் என்ன இருக்கு? அவனை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான், நான் விழலாம், ஆனால் எதற்காக நான் வாழ்ந்தேனோ அது விழாது. அப்ப எதற்காகவாவது வாழ வேண்டும். சிற்பி ஐயாவை நீங்க கேளுங்க, உங்களோட தெய்வம் என்ன? அவங்க குல தெய்வம் என்னன்னு எனக்கு தெரியாதுயா. நிச்சயமா ஒரு தெய்வம் இருக்குன்னு நான் நம்புறேன். ஆனால் அதையும் விட பெரிய தெய்வம் அவரை ஆட்கொண்டு இருக்கிறது. அந்த தெய்வம் அவருக்கு பக்கத்திலேயே இருக்கு.
அவர் துயருகிற சமயங்களில் அது நீவி விடுகிறது. அவருக்கு தூக்கம் வராத சமயங்களில் அது அவரை தூங்க வைக்கிறது. அந்த தெய்வத்தின் பெயர் இலக்கியம், அந்த தெய்வத்தின் பெயர் கவிதை. ஒரு பேச்சாளர் பேசுறாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் கேட்குறாரு, ஆடியன்ஸை பார்த்து கேட்குறாரு, கல்வியின் தெய்வம் எது? நம்ம ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, சரஸ்வதின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகத்திலேயே புத்திசாலி யாரு? ஐன்ஸ்டீன். ஐன்ஸ்டீனுக்கு சரஸ்வதினால யாருன்னு தெரியாது, அப்போ கல்வியின் தெய்வம் சரஸ்வதின்னு எப்படி சொல்கிறீங்கன்னு அவர் கேட்குறாரு. இந்த கேள்வி புத்திசாலித்தனமான கேள்வியாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம சரஸ்வதியை மாத்திரமா கும்பிடுறோம், அவள் கையில் இருக்கிற வீணையும் நம்ம கும்பிடுறோம். அவ கையில் ஒரு புக் வச்சிருக்கால, அதனால எந்த புத்தகத்தின் மீது கால் பட்டாலும் பதறி கால்களை எடுத்துக்கொள்கிறோம். பேப்பர் தானே, பேப்பர் தானே, கசக்கி போடுற பேப்பர் தானே. பேப்பர்ல கால் பட்டுச்சுன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் துடிச்சு போவாங்க. ஐயோ சரஸ்வதி கால், சரஸ்வதி அது சரஸ்வதி பூஜை ரூம்ல வீணையோட இருக்கு. ஆனால் பேப்பர்ல கால் பட்டா கூட பதறி காலை எடுக்கிறோம். சார் ஆலமரத்தை கும்பிடுறோம் சார், பாம்பை கும்பிடுறோம் சார், காளமாட்டை கும்பிடுறோம் சார். இதுலலாம் கடவுள் இருக்கான்னு ஒருத்தர் கேட்டா நம்முடைய பதில் என்ன? இதுல மாத்திரம் இல்லைங்க, எல்லாத்துலயுமே கடவுள் இருக்கு என்பதை தவிர நம்மிடம் பதிலே கிடையாது. அப்போ ஒரு உருவத்தை வணங்குகிறோம் என்றால் அந்த உருவத்தை வணங்கல, அந்த உருவம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை நாம வணங்குறோம். கல்வியை வணங்குகிறோம், கலைகளை வணங்குகின்றோம், செல்வங்களை வணங்குகின்றோம், அன்பை வணங்குகின்றோம், அருளை வணங்குகின்றோம், காதலை வணங்குகின்றோம், கருணையை வணங்குகின்றோம். அதனால்தான் எங்க வள்ளுவன் சொன்னா, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. உனக்கு எதை பத்தியா ரொம்ப வருத்தமா இருக்கா, ரொம்ப அப்செட்டா இருக்கியா, வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லையா, ரெண்டு விஷயத்த செய்யுங்க. ஒன்று, என்னைக்காவது உங்களுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு ஃபோன் பண்ணி நன்றின்னு சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் உங்க நாளே பிரைட் ஆயிடும். Gratitude is a healer. நன்றி உணர்வு என்பதை போல ஆறுதல் மருந்து எதுவுமே கிடையாது. யாருமே ஹெல்ப் பண்ணாமல இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். யாரோ ஒருத்தர் நமக்காக ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, தேடி பிடிச்சி, ஐயா நான் காலேஜில் படித்தப்போ நீங்கள் தான் என் பணம் கட்டினீங்க, அப்படியா தம்பி எனக்கு ஞாபகம் இல்லையே, ஐயா உங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு தான் என் கால் பண்ணேன். ஃபோனை வச்சுட்டு அவருக்கு சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, நன்றி சொன்னோம் உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. Gratitude is a healer. அதே மாதிரி கடைக்கோடியில் இருக்கிற யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்றத்தை கொடுத்து பாருங்களேன், வாங்கினவனுக்கு பெரிய சந்தோஷம் இருக்காதுங்க. கொடுத்தவனுக்கு இருக்கிற சந்தோஷம் வாங்கினவனுடைய சந்தோஷத்தை விட அதிகம். அப்போ நம்பிக்கையின்மை என்பது ஒரு கூரிய கத்தி, அதனுடைய நுனியில் தான் நாம் நிற்கின்றோம். ஆனால் அதற்கு பிறகு வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் தான் தெரிகிறது இந்த வாழ்க்கை எவ்வளவு அபூர்வமானது என்று தெரிகிறது. ஒன்று நீங்கள் செய்வனா, ஒரு நாள் அஸ்தமனத்தின் போது சூரியனை போய் பாருங்கள். சூரியன் விழப்போகிறான், அவனை போய் பாருங்கள், இரு கைகளையும் கூப்பி இந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்தேப்பா ரொம்ப நன்றின்னு சொல்லி பாருங்களேன், வாழ்க்கையே அழகாக இருக்கும்.